வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் அணிகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 3 17 இரண்டாவது கணக்கை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம கணக்கை பார்க்கலாம். 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஒரு அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை 6 எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஒரு அணி இருக்கு, அதுல 18 உறுப்பு இருக்கு. அப்ப இந்த 18 உறுப்பு நம்ம மாத்தி 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 எழுதி எத்தனை வகையான அணிகளை உருவாக்க முடியும்? அந்த அணிகளோட வரிசை என்னவா இருக்க முடியும்? 2 இருக்கு, 18 இருக்கு, 6 இருக்கு. முதல்ல பாருங்க, 18 உறுப்புகள் கொண்ட ஓர் அணியின் வரிசைகள். 18 உறுப்பு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வரிசைப்படுத்தலாம்? எந்தெந்த மாதிரியா அணிகளை நம்ம உருவாக்கலாம்? கண்டுபிடிக்கலாமா? ஒண்ணும் கிடையாது. இந்த 18 எந்தெந்த வாய்ப்பாடுல வரும் அதை மட்டும் நம்ம எழுதிட்டா போதும். பாருங்க, ஒரு 18 18 எழுதலாமா? அதுக்கு அடுத்தது 2 9 18 மூணாய்ப்பாடுல வராது. மூணாய்ப்பாடு வரும் இல்லையா? 3 18. அதுக்கு அடுத்தது 4ஆய்ப்பாடு வராது, 5ஆய்ப்பாடு 6ஆய்ப்பாடுல வருமா? 6 3 18. அதுக்கு 7ஆய்ப்பாடு வராது, 8ஆய்ப்பாடு 9ஆய்ப்பாடு வரும் இல்லையா? 9 2 18. அதுக்கு அடுத்து 18ஆய்ப்பாடு தான் வரும். 18 1 18. இது என்னன்னா, ஒரு நிறை 18 நிரல்கள் கொண்டதை அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 நிறை 9 நிரல்கள் கொண்டதை அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 நிறை 6 நிரல்கள் கொண்டதை அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 நிறை 3 நிரல்கள் உடையதா அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 9 நிறை 2 நிரல்களை அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 18 நிறை ஒரே ஒரு நிரலை அமைக்கலாம். இதான் என்னது? வரிசைகள். நமக்கு தேவையான வரிசைகள் எப்போ? 18. அதே மாதிரி பாருங்க, 6 உறுப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு அணியோட வரிசைகள் என்னென்னவா இருக்கலாம்? பாருங்க, 1ஆய்ப்பாடு வருமா? 1 6 6. 2ஆய்ப்பாடு வருமா? என்ன வரும்? 2 3 6. அதுக்கடுத்து 3ஆய்ப்பாடு வருமா? 2 6. அதுக்கடுத்து என்னதான் வரும்? 6ஆய்ப்பாடு தான். 6 1 6. அப்ப 6 உறுப்பு இருந்துச்சு. இந்த மாதிரி 4 அணிகள் நம்ம அமைக்கலாம். ஒரு நிறை 6 நிரல்கள், 2 நிறை 3 நிரல்கள், அப்படி இல்லைன்னா 3 நிறை 2 நிரல்கள், அப்படி இல்லைன்னா 6 நிறை 1 நிரல். இந்த மாதிரி நம்ம அமைக்கலாம். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.